திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதத்தில் ஒரு நாள் சேவை செய்வேன். சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை சென்னைக்கு அனுப்பாமல் இங்கேயே சிகிச்சையளிக்க நடவடிக்கையும் மருத்துவர்கள் பற்றாக்குறையை போக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என திருவள்ளூர் எம்எல்ஏ டாக்டர் அருண்குமார் தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அருண்குமார் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனையடுத்து தொகுதிக்குள் வந்த சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார் முதல் முறையாக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது நோயாளிகளிடமும் அவர்களது உறவினர்களிடமும் சிகிச்சை முறைகள், மருத்துவர்களின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். மருத்துவக் கல்லூரி முதல்வர் மோகன் காந்தி மற்றும் மருத்துவர்கள் முன்னிலையில் இந்த ஆய்வை மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மருத்துவமனையில் நிறைய உபகரணங்கள் வாங்க வேண்டியுள்ளது என்றும், இந்த மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அனைவருக்கும் இங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும், சென்னைக்கு அனுப்பி வைக்கக்கூடாது என சொல்லியிருக்கிறோம் என்றும், மக்களோடு மக்களாக இணைந்து செயல்பட வேண்டும் என முதல்வர் தெரிவித்துள்ளதால் மருத்துவரான நான் மாதத்தில் ஒரு நாள் 24 மணி நேரம் இந்த மருத்துவமனையில் சேவை செய்ய உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்ய வேண்டிய பணிகளை மேற்கொள்வேன் என்றும், மருத்துவம் பார்ப்பதில் தலையிட மாட்டேன் என்றும், இந்த ஆய்வில் மருத்துவமனையில் உள்ள நிறை குறைகளை கண்டறிந்ததாகவும், நியூரோ சர்ஜன், கார்டியோ, ஆஞ்சியோ உள்ளிட்ட துறைகளை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் ஒரு சில பிரிவுகளில் மருத்துவர்கள் போதிய அளவில் இல்லாதது தெரிய வந்துள்ளது. அதை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவேன் என்றும், மக்களின் அடிப்படை தேவைகளான சாலை வசதி, குடிநீர், பட்டா போன்றவற்றை வழங்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் 100 மாணவர்கள் சேர்க்கையை 150 மாணவர்கள் சேர்க்கையாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் மருத்துவக் கல்லூரி மருத்துவ படிப்புக்காக 100 சீட் இருக்குது. அதை உயர்த்தி 150 சீட்டாக உயர்த்துறதுக்கு முடிவு பண்ணி ட்ரை பண்ணுறோம். ரெண்டாவது போஸ்ட் கிராஜுவேட் இங்கே சீட்டு இல்லை, அதை வாங்குறதுக்கான முயற்சியை நம்ம கொண்டு வருவோம். எல்லாமே தலைவருடைய டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம். மாதத்தில் ஒரு நாள் நான் ஒர்க் பண்ணல, ஆதரவு கொடுக்குறேன், அவ்வளோதான். ஏன்னா ரொட்டீன் ப்ரோட்டோகால், ரொட்டீன் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மக்களுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க, ஃப்ரம் தி கேட் முதல்ல கதவுலேருந்து உள்ள வார்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஒரு செக்யூரிட்டி பார்க்கணும், ஹவுஸ் கீப்பிங் பார்க்கணும், டாய்லெட் பார்க்கணும், டாக்டர்ஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒழுங்காக அவங்கள ஷிஃப்ட் பண்ணுறாங்களா, எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணாங்களா, அதெல்லாம் பார்த்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களோட ரொட்டீன் ப்ரோட்டோகால் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். செவிலியர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அடிக்குவேட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம மாதம் பார்க்கும்போது அது இல்லை, இப்போ எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ளா இருக்கோ அந்த இடத்துல நம்ம சரி பண்ணணும்.